T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான், வங்கதேச அணிகள் வெற்றி பெற்றன. அமெரிக்காவின் புரோவிடன்ஸ் நகரில் நடந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் அந்த அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 159 ரன்களை எடுத்தது. இதில் தொடக்க ஆட்டக்காரரான ரஹமனுல்லா குர்பாஸ் 56 பந்துகளை சந்தித்து 5 சிக்சர்கள், 5 பவுண்டரிகள் என 80 ரன்களை விளாசினார். பின்னர் 160 ரன்கள் இலக்குடன் களம் இறங்கிய நியூசிலாந்து அணிக்கு தொடக்க முதலே அதிர்ச்சி காத்திருந்தது. ஆப்கானிஸ்தான் பந்து வீச்சாளர்களை சமாளிக்க முடியாமல் அந்த அணியின் வீரர்கள் அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இறுதியில் நியூசிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 75 ரன்களில் ஆட்டமிழந்தது. அதன்படி 84 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அதிர்ச்சி அளித்தது. அமெரிக்காவின் டாலஸ் நகரில் நடைபெற்ற மற்றொரு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் இலங்கையை வீழ்த்தி பங்களாதேஷ் அணி த்ரில் வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்த நிலையில் இலங்கை அணி முதலில் பேட் செய்தது. தடுமாற்றத்துடன் விளையாடி ஆரம்பித்த அந்த அணி 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 124 ரன்களை மட்டுமே எடுத்தது. தொடக்க ஆட்டக்காரர்களான பதும் நிஷாங்கா அதிகபட்சமாக 47 ரன்களை எடுத்தார். பங்களாதேஷ் தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய முஸ்தாபிசுர் ரஹ்மான் மற்றும் ரிஷத் ஹொசைன் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். பின்னர் 125 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் களம் இறங்கிய பங்களாதேஷ் அணியும் இலங்கையின் அதிரடி பந்து வீச்சால் தடுமாறியது. இறுதியில் 8 விக்கெட்டுகளை இழந்த அந்த அணி 19வது ஓவரில் இலக்கை எட்டி த்ரில் வெற்றி பெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.